அது சுகர் தானே. கரும்பு ஜூஸ் வந்து கரும்பில் இருந்தால் குளுக்கோஸ் எடுக்கிறாங்க, சுகர் எடுக்கிறாங்க. அப்புறம் அதை குடிக்கலாமாண்ணா? சுகரை கரைச்சி குடிச்சிட வேண்டியது தானே. கரும்பு ஜூஸ் குடிக்கக்கூடாது. கரும்பு ஜூஸ் வந்து சர்க்கரை நோயாளி ஒரே ஒரு டைம் குடிக்கலாம். எப்போ குடிக்கலான்னா, ஜாண்டிஸ் வந்துட்டுனா குடிக்கலாம். எவ்வளோ குடிக்கிறோமோ, ஜாண்டிஸில் வந்து குளுக்கோஸ் உடம்பு கல்லீரலுக்கு தேவை. அப்போ நீங்கள் குளுக்கோஸ் கொடுக்கலாம் அல்லது கரும்பு சாறு கொடுக்கலாம். கொடுத்துட்டு அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு என்ன கொடுக்கணும்? இன்சுலின் கொடுக்கணும். இன்சுலினும் கொடுக்கணும், குளுக்கோஸும் கொடுக்கணும். நாங்கள் குளுக்கோஸ் தான் 5% டெக்ஸ்ட்ரோஸ் தான் போட்டு ஏற்றுவோம். ஆனால் அதுக்குள்ளேயே இன்சுலின் போட்டிருப்போம். ஒரு பாட்டிலுக்குள்ளே எவ்வளோ போடணும்னு கனெக்ட் பண்ணி அதில் இன்சுலின் போட்டுருவோம், அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு. அதனால் நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் குளுக்கோஸோ அல்லது குளுக்கோஸ் ஏற்றுறதுல அந்த குளுக்கோஸ் உள்ள பாட்டில் வந்து போட்டிங்கன்னா அதை சரி பண்ணுறதுக்கு இன்சுலின் போட்டுட்டு இது பண்ணலாம். மற்றபடி சர்க்கரை நோயாளிகள் அதை தொடக்கூடாது. நான் தொடவா செய்கிறேன் சார், ஸ்டா போட்டு தானே குடிக்கிறேன்னு கேட்குறீங்க. அது தெரியுது எனக்கு. அது எந்த வகையிலுமே சர்க்கரை நோயாளிகளுக்கு கரும்பு சாறு நல்லதல்ல. ஏன்னா ஷூட்டப் ஆகும். குளுக்கோஸ் தானே, டைரக்ட் குளுக்கோஸ் தான் நீங்கள் உள்ளே கொடுக்குறீங்க. அதனால் அது சாப்பிடக்கூடாது.